இயேசுநாதர் எந்த கடையிலுமே போயிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல, இதுதான் நானு, என்ன போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல காலண்டரா மாட்டுங்க, அந்த காலண்டருக்கு முன்னாடி மெழுகுவத்தி ஏத்துங்கலாம் இயேசுநாதர் எங்கேயுமே சொல்லல. வேதம் சொல்லுகிறது அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார், அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் ஜீவனா இருக்கிறார் என்றுதான் சொல்லப்படுகிறதே தவிர அவர் சுரூபமா இருக்கிறார் என்று எங்கேயுமே சொல்லப்படல. வீட்டுல இயேசுநாதர் போட்டா மாட்டி வச்சிருக்கிறது கர்த்தருக்கு சித்தமா? அதுவே மிகப்பெரிய சாபம். இது சொன்னா நம்ம ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுல வேற என்ன பண்றாங்க, ஒரு இயேசுநாதர் சிலைய வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு மாலைய போடுறாங்க, அதுக்கு ஒரு பூஜை பண்றாங்க. சாபம். உங்க வீட்டுல கூட இயேசுநாதர் போட்டோ எங்கன்னா இருக்குதா? தயவு செய்து இன்னைக்கு போயிட்டு தூக்கி போட்டுருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னா தேவையில்லாம உங்க வீட்டுல இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தரை அருவருப்பாக்குகிற காரியத்தை நம்ம வீட்டுல இருந்து எடுத்து போடணும். இந்த ஆசை அதுதான் செஞ்சாரு. பட்டணங்கள் தோறும் என்ன பண்றாருன்னா அங்க இருந்த மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அகற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது.